ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரின்சி வீடியோஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போகிறோம்னா கலர் பிளாக் பிரிட்ஜ் கேம் தான் கைஸ் விளையாட போகிறோம். இந்த கேம் செம்ம ஜாலியாக இருக்கும் காய்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அவங்க சொல்ல கலரில் நின்றுடணும். அப்புறமா அவங்க டைம்குள்ளே நம்ம நிற்கணும். அந்த டைம்குள்ளே நிற்கப்புறம் அந்த கலர் மட்டும் தனியாக நிற்க வைப்பாங்க. புரிஞ்சிருச்சா? இந்த கேமில் நம்ம 3 தடவை ஜெயிச்சி ஆகணும் காய்ஸ். எப்படியாவது உயிரை கொடுத்து நம்ம ஜெயிச்சிடணும் காய்ஸ். 3 தடவை ஜெயிச்சு 30,000 ரூபாவை நம்ம ஏர்ன் பண்ணிட்டு பணக்காரியாக போகிறோம். ஓகேவா? இதான் நம்மளுடைய சேலஞ்சு. என்னோட சேலஞ்சை முடிகிற வரைக்கும் நீங்களும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் முடிக்கிறேன்னா முடியலையா, அதுதான் இந்த கேமோடைய சேலஞ்ச். சரி காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா க்ரீன் நேராக போயிடுவோம் காய்ஸ். ஆனால் செம்மையாக இருக்குது காய்ஸ். இந்த கேம் விளாண்டோம்னா விளாண்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. மறக்காமல் விளாண்டு பாருங்கள். ரோப்ளாக்ஸில் இந்த கேம் செம்ம பாப்புலரு. ஓகே, பிங்க்கு. ஆனால் என்ன சொல்கிறது, எனக்கு எது பிடிக்கலண்ணா, இன்னும் நிறையா வச்சுருக்கலாம். பக்கத்துலேயே வச்சு முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் தூரம் தான் காய்ஸ். அது மட்டும்தான் காய்ஸ் எனக்கு பிடிக்காதது. பட் பரவாயில்ல, விடுங்க. இப்போ பிங்க்கு ஓடிவா பிங்க்கு மேலே இருந்துட்டேன் காய்ஸ். எல்லாருக்குமே கேர்ள்ஸ்க்கெலாம் பிங்க் ரொம்ப பிடிக்கும். சரி காய்ஸ், இப்போ நம்ம ஒரு கேம் விளாட்லாம். என்னதுன்னா, அவங்க என்ன கலர் சொல்கிறாங்களோ அந்த கலரில் நம்ம ஒரு ரைமிங்காக பேசுகிற மாதிரி. இதுக்கப்புறம் க்ரீனில் ரைமிங்காக மொக்க காமெடிக்கு சிரித்தாங்கன்னா நம்ம கேட்போம், ஏன் சிரிச்ச. இப்போ வந்த கலர் பேர் பச்சை. சரி, இப்போ பர்பிள். ஸ்மெல்லில் சிறந்தது பூ தான். இப்போ வந்திருக்கிற கலர் ஊதான். சரி காய்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கலர்? மறுபடியும் பச்சை. நம்ம ஏற்கனவே பச்சை ரைமிங் சொல்கிறதுனால இப்போ சொல்ல தேவையில்ல, அப்படியே போய் பச்சைக்கு நின்றுவோம் காய்ஸ். ஆனால் லாஸ்ட் டைமில் வரதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் பச்சையா? எங்களை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கா? நம்ம ஆட்டத்தையும் முடிக்க போகிறோம்மா பேசிக்கிட்டு காய்ஸ். இன்னும் ஒன்று தான் முடிச்சிடும், அவ்வளோதான். மஞ்சள் கலர் சிங்கிச்சாமா. இப்போ ஒரு சொல்கிறேன், எல்லோ சூப்பர் கூலோனா கூலோ. நானே உருவாக்குற வார்த்தை தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு எல்லோ ரொம்ப பிடிக்கும், அதுதான். சரி காய்ஸ், இப்போ என்னதுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். பரவாயில்ல, நம்ம 1 வின் எடுத்துட்டோம். இன்னும் 2 வின் எடுக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வின்காக போகலாம். இப்போ என்ன கலர்? ஒயிட் கலரா? ஒயிட்க்கு என்ன சொல்கிறது? நீ உன் உழைப்பு தள்ள, உன் மனசு ஆகும் வெள்ளை. நல்லா இருக்கா? இப்போ மறுபடியும் மஞ்சள் நம்ம இப்போ மொக்கையாக சொல்லிட்டோம். இப்போ சூப்பராக சொல்கிறோம். சின்ன பசங்க விளையாடுவாங்க ஊஞ்சலில். எனக்கு எப்பயுமே பிடிக்கும் மஞ்சள். சரி, இப்போ மறுபடியும் மஞ்சள். என்ன காய்ஸ் மஞ்சள் தான் காய்ஸ் அதிகமாக இருக்குது போல். அடேங்கப்பா, ஆமாம் காய்ஸ். இப்போ ப்ரௌன். வீட்டுக்கு தேவைன்னா நம்ம வருவோம் டவுன். இந்த தமிழனுடைய கலரே ப்ரௌன். இது நல்லா இருக்கா? இப்போ ப்ளூவா? டவுட்டுனா நம்மளுக்கு வேணும் க்ளூ. டவுட்டே வேணான்னு சொல்கிறது தான் நம்ம ப்ளூ. சரி காய்ஸ், இப்போது ஒயிட். ஓகே, சொல்கிறேன். ஒயிட் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, மறந்துட்டேன். இன்னும் எந்த கலர் இருக்குது? ஸ்கை ப்ளூ. அப்புறம் ஸ்கை ப்ளூ மட்டும்தான் காய்ஸ் இருக்குது. சரி, ஸ்கை ப்ளூ வந்தால் அதை நம்ம சொல்லிடுவோம். பிளாக் இருக்குல்ல, எல்லா நாட்டுக்கும் வேணும் ஃப்ளாக். ஐயோ, அவுட்டு போச்சு. கஷ்டப்பட்டு வந்தேன். சரி காய்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் ரைமிங் நான் ஒரு நாள் சொல்லிடுறேன். எல்லா நாட்டுக்கும் வேணும் ஃப்ளாகு. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கலரே பிளாக். சரி காய்ஸ், இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த ரவுண்டில் தோத்துட்டோமாரா. சரி, நம்ம இந்த ஸ்கை ப்ளூ வர வரைக்கும் நம்ம ரைமிங்கே சொல்லாமல் நார்மலாக கேம் விளையாட போகிறோம். வேணும்னா நம்ம ஒவ்வொரு கலருக்கும் மறுபடியும் ரைமிங் யோசிச்சு சொல்லலாமா? அப்படி தான் தோணுது காய்ஸ். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் ரைமிங்கை. ஸ்கை ப்ளூ வர்ற மாதிரியே தெரியல, நம்மளுக்கும் போர் அடிக்குதுல்ல. பர்பிள் சொல்கிறேன். பயம் வந்துச்சுன்னா வருவோம் டெம்பிள். நம்மளுக்கு பயத்தை கொடுக்குறதே இந்த பர்பிள். ஓகே, லேண்டர். இப்போ மஞ்சள். காய்ஸ், எனக்கு மஞ்சளுக்கு எந்த ரைமிங்கும் மைண்டில் வர மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த எல்லோ கலருக்கு ஏதாச்சும் ரைமிங்காக தெரிஞ்சிருக்குன்னா கமெண்ட்டில் இந்த எல்லோவுக்கு ரைமிங்கான இங்கே ஏதாச்சும் சொல்லிவிடுங்க. யாராக இல்லை ரைமிங்காக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நான் ஹார்ட் அனுப்புகிறேன். சரி, இப்போ ப்ளூ. ஜூவில் இருக்கும் விலங்கு.
ப்ளூவில் இருக்கும் குரங்கு. குரங்குனா என்ன சொல்றதுன்னா என்னுடைய தம்பிக்கு பிடிச்ச கலர் ப்ளூ. அவன் ஒரு டூஸ் பையன் குரங்கு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன் காய்ஸ். நீங்கள் ப்ளூ பிடிக்கிறவங்களாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ மறுபடியும் ப்ளூ, அதனால ரைமிங் சொல்ல முடியாது. பரவாயில்ல காய்ஸ், நான் லீடிங்கில் இருக்கேன். இப்போ ப்ரௌன். என் ஃப்ரெண்டு பேர் கோபி. அவள் இப்போ என்னை பண்ணுறா காப்பி. ஜெயிச்சிட்டோம் காய்ஸ். நம்ம 2 தடவை ஜெயிச்சிட்டோம். நம்ம 2 மீன் எடுத்துட்டோம் காய்ஸ். ஒரே 1 மீன் எடுத்துட்டோம்னா நம்ம கேமை முடிச்சுப்போம். நம்ம ஆபி விளையாடலாமா? அது ஆஜியா ஆபிஸா? ஓபிஸ். ஐயோ வாயில் என்னது. நம்ம ஹார்ட் பண்ணுவோம் காய்ஸ். என்னது இது? மரக்கட்டை மாதிரி இருக்கு, குச்சி குச்சா. ஐயோ. சரி மறுபடியும் எல்லாமே பார்ப்போம். பச்சக் டச்சக் கிச்சக். ஐயோ இதுவும் எனக்கு சுத்தமாக இது வரவே வராது. சரி நானும் வந்து செத்துக்கிட்டேனே கைஸ். நம்ம ஓபி விளையாட வேணாம். இப்போ ஐயோ யாரா அந்த பொண்ணு? இது ஓபியா ஒன்றுமே புரியலைங்க. சரி காய்ஸ், நம்ம காசு ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு பார்த்தா எதுவுமே வாங்க முடியாது போல இருக்கு. எல்லாம் செம்ம ரேட்டில் இருக்குது. ஃபன்ஜோனா அப்படின்னா அன்லாக் பண்ணனா ரோப்ளாக்ஸ் கேட்குறாங்க. ஃபன்ஜோனா எப்படி இருக்கும்? சரி காய்ஸ், நீங்கள் இந்த கேமை மறக்காமல் விளையாடுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி இப்போ விளையாட போவோம். கடவுளை கும்பிட்டுட்டு தோக்காமல் விளையாடணும்னு வேண்டிப்போம் காய்ஸ். இப்போ நம்ம ப்ளூ இப்போ ஸ்கை ப்ளூ. இதில் ரைமிங் சொல்லிடுறேன். பல்லும் இருக்குது ரொம்ப ஆழம். நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்க வைக்கிறது இந்த வான நீளம். 1 மினிட். தோத்துட்டேன்னா நான். ஐயோ ரைமிங்கை யோசிக்கிட்டே டைமிங்கில் கீழே ஊண்டுட்டேனே. சரி காய்ஸ், நம்ம தோத்துட்டோம். பட் பரவாயில்ல, இந்த தடவை நான் தோக்க மாட்டேன். இந்த தடவை நான் எப்படியாவது ஜெயிச்சு தீருவேன். ஜெயில இந்த பேரையே மாற்றுவாடா இந்த ஷீக்கா. பச்சை கலர் ஜிங்குடா எங்கே இருக்கு? இங்கே போயிடுவோம். ஐயோ லாஸ்ட் 1 செகண்டில் வந்துட்டோம். இப்போ பிங்கா எந்த கொஞ்சம் தூரமாகவே போவேன், டக்குன்னு முடிக்கலாம். பிங்கா ஐயோ ஜஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு காய்ஸ். சரி இந்த தடவையாச்சும் நம்ம அவுட் ஆகாமல் விளாண்டு பார்ப்போம். எப்படியாவது ஜெயிச்சிடுறாடு. அவுட் ஆகாமல் ஜெயிச்சிடணும் காய்ஸ். ரொம்ப கஷ்டமாக போச்சு. எண்டா பக்கத்தில் வந்து அவுட் ஆகிட்டோம் காய்ஸ் போன தடவை. இந்த தடவை அவுட்டே இல்லாமல் பாஞ்சு பிடிக்கிறோம் பாருங்க. ப்ரௌன் வந்து இது ஓகே. நெக்ஸ்ட் என்ன கலர் கொடுப்பாங்க காய்ஸ்? நம்ம ப்ளீடிங் குறை போடுறோம். நம்ம அசால்ட்டாக தாண்டிடுறோம் காய்ஸ் மற்றவங்கள விட ஈஸியாக. இன்னும் ஒரே ஒரு சையர் இருந்தால் போதும், நான் அந்த ஐடுக்கு போயிருப்பேனே. சரி இதையாச்சும் தக்க வச்சுப்போம். இந்த தடவை காய்ஸ் ரத்தம் கொதிக்குது. கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். இப்போ பார்த்தோம்னா ஸ்கை இதுக்கு பேர் ஸ்கை ப்ளூ கிடையாதா? சுயான்னு எது சொல்கிறாங்க. நானே அதை இப்போ தாங்க கவனிக்கிறேன். இப்போ பர்பிள் மேலே நின்றுப்போம். ஆனால் அந்த பர்பிள்ன்ற கலரோட பேர் சொல்லப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பர்பிள் பீப்புள். சரி காய்ஸ், கருப்பு தான் நமக்கு பிடிச்ச கலரு. சும்மா சொன்னாங்க சரி எல்லாம் தான் பிடிக்கும் நம்பிக்கை மன்றாதீங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம மிடிலுக்கு வந்துட்டோம். இன்னும் பாதி இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ஜெயிச்சிருவோன்னு நினைக்கிறேன். மனசில் ஒரு நம்பிக்கையோட சுத்தாஷிக்கா, தோத்துறாத. இப்போ பார்த்தோம்னா ப்ளூ. இப்போ பார்த்தோம்னா நம்ம சேஃப் ஆகிட்டோம். இப்போ பிங்க். சரி பிங்க்கு கொஞ்சம் தூரமாக போய்டும். பக்கத்தில் நின்றுவோம், டைம் பத்தல. சரி காய்ஸ், இப்போ என்ன கலருன்னா சீக்கிரம் தாங்கப்பா. மறுபடியும் பிங்கா. ரொம்ப தூரமாக போவேன். ஏன்னா போன தடவை தூரமாக இருந்தேன். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தூரம். தப்பாக நினச்சிக்காதீங்க. யார்ரா அந்த பைத்தியக்காரன் ஏரோப்ளேன் எடுத்துருக்கான்? இப்போ பார்த்தோம்னா ப்ரௌனு. இங்கே இருக்குது ஒரு ப்ரௌன் தான் காய்ஸ். அப்போதிச்சு ப்ரௌன் தான் இந்த ஆட்லேயே ரொம்ப கம்மியாக இருக்குது காய்ஸ். நீங்களே பாருங்களேன். எல்லோ தான் அதிகம். எல்லோ க்ரீனும்
ஒயிட்டு இந்த ஸ்டாரில் அதிகம். ஜெயிச்சிட்டோம் கைஸ், நம்ம 3 ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். நம்ம நினச்ச மாதிரி சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே மாதிரி அந்த சேலஞ்ச் வேணும்னா மறக்காமல் சொல்லுங்கள். பாய் பாய்.